கஜினியில் அந்த சுட்டும் விலை சுடரே சாங் வந்து நான் தான் அந்த சிடி ஃபஸ்ட்டு கையில் வாங்கினது. ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நினச்சேன் எமி ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடி இருக்கிறாங்க. பட் எப்படி சொல்கிறேன்னா இந்த பொங்கலை டிசைட் பண்ண போகிறதே ஒரு வில்லன் தான். இவரு சார் ஒரு டங்கா மாதிரி வேணும், டங்கா மாதிரி படத்துலேயே கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பெரிய பள்ளத்தெல்லாம் இறக்கி விட்டுருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இறங்க மாட்டேன். நானே இறங்கலை, அவ்வளோ பள்ளத்தில் ஃபஸ்ட்டு அவங்க தான் இறங்கி போனாங்க. எனக்கு மனசில் பட்டது இந்த கஜினி துப்பாக்கி அந்த வரிசையில் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் பட்டுச்சு. இது என்னோட 2வது படம் கெத்து. ஒரு ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு பெரிய பேனரில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் காரணம். இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் எங்களோட உழைப்பு தெரியும். இந்த படத்துக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு பிரதராக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் என் கூட இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணமான என்னோடய டீமுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நடித்த நடிகர்கள் சத்யராஜ் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், 100 படத்துக்கு மேலே ஹீரோவாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சார் ஒரு அப்பா ரோல் இருக்குது, உதய் சார் ஹீரோவாக பண்ணுறாரு, நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது நான் கதை கேட்குறேன் அப்படின்னாரு. கதை கேட்டுட்டு இந்த கேரக்டர் நான் உதய் சாருக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய் சாருக்காக இந்த கேரக்டர் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதையில் வந்து ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் பக்கத்தில் நின்று நீ பண்ணு அடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது சத்யராஜ் சார்ட்ட இருந்தது. ஒர்க் பண்ணும்போது தான் அவரோட டெடிகேஷன், அவரோட அந்த சின்சியாரிட்டி இதெல்லாம் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் படத்தோட ஹீரோ உதய் சார் வந்து எனக்கு 7ஆம் அறிவு படத்துலேருந்தே தெரியும். நான் கோ-டைரக்டராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கதை மான் கராத்தே உதய் சாருக்கு தான் நான் போய் சொன்னேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருந்ததுனால அது பண்ண முடியல அப்படின்னாரு. மான் கராத்தே ஹிட்டுக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசினார். இல்லை அந்த படம் நான் பண்ணியிருக்கணும், பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் ஒரு கதை முருகதாஸ் சார்கிட்ட சொன்னேன். அவர் கதையை கேட்டுட்டு இந்த கதை புதுசாக யாராவது ஒரு ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் ஆக்ஷனே டச் பண்ணாத ஒரு ஹீரோ இந்த கதையை பண்ணாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ யார் சார் கரெக்டாக இருக்குன்னா உதய் சார் கரெக்டாக இருக்குன்னு. இல்லை சார் அவர் ஒத்துக்குவாரா, அவர் வந்து 3 படம் வந்து இது மாதிரி ஒரு காமெடி பேஸ் இல்லை, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு, இல்லை நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் என்னை கூப்பிட்டுட்டு சார் எங்கே இருக்காருன்னு ஃபோன் பண்ணார். நண்பேண்டா ஷூட்டிங்கில் ட்ரஸ்ட்புரத்தில் ஒர்க் பண்ணிட்டு ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ நேரடியாக அங்கே கூப்பிட்டு போய் சார் இந்த மாதிரி திருட்டு ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்படியே சார் என்ன மாதிரி கதை சார், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குமா சார், இல்லை சார் நான் கூட இருக்கேன் சார், கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இப்போ தான் கதை கேட்டேன் அப்படின்னாரு. உடனே மறுபேச்சே கேட்டுக்கல, சரி நம்ம பண்ணலாம், நீங்கள் கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. அதிலிருந்து இதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. இந்த ஆக்ஷன் நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஷாட் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஒரு டேக்கில் எடுத்த ஷாட்டு. அதுக்காக அவர் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு டேக், வேறு டேக்கே எங்கள்கிட்ட கிடையாது, இது உண்மை. அவ்வளோ டெடிகேட்டாக எங்கள் கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து எமி இந்த படத்தில் நந்தினிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஃபாரினில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், பட் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு பே பண்ணுற அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு கரெக்டான டைமுக்கு ஒரு நாள் கூட அவங்க லேட்டாக வந்ததில்லை. அதே போல் இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் சீன் பேப்பரை முத நாளே வாங்கிக்குவாங்க. என்னோடய அசிஸ்டன்ட் பூங்கொடி தான் முத நாள் போய் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாக கேட்டுட்டு மறுநாள் வந்து ப்ராம்ப்டிங்கே பண்ண மாட்டோம், அவ்வளோ கிளியராக தமிழ் பொண்ணு மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை டேக் போனாலும் அதே மாதிரி அதே மாடுலேஷனில் ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தெல்லாம் இறக்கி விட்டுருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இறங்க மாட்டேன். நானே இறங்கலை, நான் கேமராமேனை மட்டும் தான் அனுப்பிச்சேன். சார் நீங்கள் போங்க சார், நான் இங்கே மானிட்டர்லேருந்தே பார்த்துக்கிறேன், இங்கே ஒரு ஆள் வேணும் நமக்கு மேலே இருந்து, எதாவது கேட்டிங்கன்னா எடுத்து தரணும் சார், ஆள் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டேன். அவ்வளோ பெரிய பள்ளத்தில் ஃபஸ்ட்டு அவங்க தான் இறங்கி போனாங்க. அப்படி ஒரு போல்டான ஒரு லேடி நான் பார்த்ததே இல்லை. 3வது விக்ராந்த், ஆல்ரெடி ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. விக்ராந்த் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறேன்னா இந்த பொங்கலை டிசைட் பண்ண போகிறதே ஒரு வில்லன் தான். ரொம்ப சூப்பர். அந்த படத்தில் அவருக்கு மொத்தமே 2 டைலாக் தான். ஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் மிரட்டணும், அவரோட கண் லுக்கு இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இந்த கேரக்டர் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு போய் பார்த்து கதை சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் அப்படின்னாரு. போதும் இது போதும் அப்படின்ட்டு. வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இருக்கணும். இதில் வந்து விக்ராந்த் ரொம்ப அழகாக இந்த ரோல் பண்ணியிருக்காரு. கருணாகரன் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப சூப்பராக. படத்தில் வந்து அவருக்கு காமெடி ரோல் கம்மி, பட் கதையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்.
பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு லீடிங் காமெடியன் அவர். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரியை வந்து உதய் சாருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எடுத்து தூக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணார், ஃப்ரெண்ட்லியாக பண்ணார். ஹாரிஸ் சார் வந்து இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னோடய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார் தான் இந்த படத்துக்கு ஹாரிஸ் சார். இந்த கதை சொன்னோன்னே சொன்னார், நீ வேறு எதை பற்றியும் யோசிக்காதுன்னு உதய் சாருக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த படம் ஹாரிஸ் சார் பண்ணால் நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. கஜினியில் அந்த சுட்டும் விளையாடி சுடரே சாங் வந்து நான் தான் அந்த சிடி ஃபஸ்ட்டு கையில் வாங்கினது ஃபிஷர்மேன் கோவில். அப்போ நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டண்ட் ஒரு ஓரமாக நின்றுட்டு நைட்டு ஒரு 4 மணிக்கு சார் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹிட் சாங்கை முதல் சாங்கை கம்போஸ் பண்ணி அப்போ ஓரமாக நின்று பார்த்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது வச்சு இவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறாருன்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு சாங் நான் தான் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு தேன் காட்டுறேன்னு ஒரு சாங் கொடுத்தாரு, சொல்லியே கொடுத்தாரு. இது வந்து சுட்டுமொழி சுடருக்கு ஈக்குவலாக வரும். அவர் ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர் தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் டாக்டர். அதை என்னால் ஷூராக சொல்ல முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னா எவ்வளோ அனலைஸ் பண்ணி சொல்லுவார்னா, அந்த மியூசிக்கிலே ஒரு பார்படுமே சார், இதுக்கடுத்து இது வராது, இதுக்கடுத்து அந்த வில்லன் சீன் வந்து அடுத்து 2 சீன் தள்ளியில் வரணும், கரெக்டாக அந்த ஒரு ரிதம் வரமாட்டேங்குது அப்படின்பாரு. கடை யோசிச்சு பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். அந்த அளவில் ஒரு மிகச்சிறந்த ஸ்கிரிப்ட் டாக்டர். அவரோட இந்த படத்தில் அவரோட பிஜிஎம் நம்பி தான் நாங்கள் வந்து இருக்கோம். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போகிற ஒரே வேலை ஹாரிஸ் சார் தான் எங்களுக்கு செய்யணும். காப்பாற்றி விடுங்க சார், பெரிய டைரக்டர் ஆகிவிட்டோம். கூட சேர்ந்த எல்லாருமே மிகப்பெரிய லெஜண்ட் டைரக்டராக இருக்காங்க, அந்த வரிசையில் சேர்த்து விட்டுருங்க. இந்த படத்துக்கு எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் முதல்ல கேட்கும்போது அவர் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நீண்ட நாள் ஆசையும், அப்புறம் வந்து அவருடைய விஷன், இந்த படத்தோடைய விஷன். ஏன்னா மூவின்றது வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் டைலாக்ல சொல்ல முடியாது, காட்சிகளில் கூட சொல்ல முடியாது. அந்த உணர்வுன்றது இசையில் வெளிப்படுத்துகிற விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து அவர் வந்து அந்த ஒரு 3 பூதங்களில் ஒரு பூதம் வந்து இசை. ஸோ இந்த பூதம் ரொம்ப முக்கியமான பூதம் சார். ஸோ எனக்கு அந்த ஸ்கோர் ரொம்ப முக்கியமான அது விஷயம்னாரு. பட் நான் இந்த படம் பண்ணும்போது கேட்டோடனே எனக்கு மனசில் பட்டது இந்த கஜினி துப்பாக்கி அந்த வரிசையில் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் பட்டுச்சு. உண்மையுமே நான் அதை எதிர்பார்க்கல. எப்படி சொல்கிறேன்னா, நான் பிரம்மாண்டன்ற விஷயத்தில் சொல்ல, நான் இது வந்து ஸ்கிரிப்டாக அந்த த்ரில்லர் நீங்கள் ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயங்கள் கொண்டு போனது. ஸோ அண்டு வெரி எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ திருக்குமரன், தேங்க்யூ உதய். குறிப்பாக இன்றைக்கி ஆடியோ லான்ச், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தாமரை தவிர மீது எல்லாரும் நியூ நினைக்கிறேன். மேபி அந்த கட்டத்தில் 12B எல்லா படங்களையும் வந்து சிங்கர்ஸை வந்து மல்டிபிள் சிங்கர்ஸ் ஒரு சாங்குக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இந்த படத்தில் என்னென்னா ஒரு சாங்குக்கு மல்டிபிள் லிரிசிஸ்ட், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங்க்கு 4 லிரிசிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ ஆல். அவங்க எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாரும் உட்காந்து எழுதுனாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். குறிப்பாக இதில் வந்து 5 பாடல்கள் இருக்குது. அதில் 4 பாடல்கள் தான் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனில் வந்த பாடல்கள். ஒரு பாடல் வந்து தேங்க்ஸ் டு செண்பகமூர்த்தி, அவர் கொடுத்த சுச்சுவேஷனு. இவர் சார் ஒரு டங்கா மாதிரி வேணும், டங்கா மாதிரி, ஏன் படத்துலேயே கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷன். அண்டு இல்லை சார் அது எவ்வளோ படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு அவர் தான் டைரக்டர். அந்த பாடலுக்கு மரியாதை கிடச்சுன்னா அது அவர் தான் காரணம். மீதி 4 பாடலும் திருக்குமரன் வச்ச சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கதையோடு இருந்தது. அண்டு குறிப்பாக அதில் அந்த தில்லு முள்ளு பண்ணலைன்ற பாடல் வந்து ஒரு ஹீரோடைய ஃபஸ்ட் லவ் சாங். அந்த பாடல் வந்து க்யூட்டாக இருக்கணும், பட் அந்த கிளிஷாக இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும் என்னும்போது எல்லா 4 லிரிசிஸ்ட்டும் ரொம்ப மடையை உடைச்சிட்டு ரொம்ப அவங்களோட ஃபுல் எந்தோட ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் நான் எம்மி ஜாக்சனோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பாடத்தை வட்டி ஸ்க்ரீனில் பார்க்க தான் நினச்சேன் எம்மி ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடி இருக்கிறாங்க பாட்டு. ஸோ தேங்க்யூ. ஸோ இட் வாஸ் நைஸ். அண்டு சொல்லவே தேவையில்ல, உதய் போன படத்தில் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த படத்தில் ஃபேப்லஸாக ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு படமும் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு எஸ், இந்த பொங்கலுக்கு கெத்து வருது, என் வாயில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த படத்துடைய பின்னணி இசை ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஆடியோக்கும் சரி படத்துக்கும் சரி உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். நிறைய எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லோரும் சொன்ன மாதிரி ரெஜெண்ட் மூவிஸ் மிகப்பெரிய நிறுவனம்,
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு நன்றி. உதயண்ணாவுக்கு முன்னாடி கொஞ்சம் பழக்கம், பட் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அதுக்கப்புறம் திரு சார், சுகுமார் அண்ணன் 2 பேருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பாக மேக்கிங் வைஸ் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் நம்புகிறேன். நான் ஒரு ஸ்னைப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு கேட்கும்போது சார் ஸ்னைப்பரா சார் நானா அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு லுக் டெஸ்ட்லாம் வச்சு காமிச்சாங்க. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு அப்பீலிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.